அல்லா தான் கெடுத்திருந்தான்னு சொன்னா, ஓ நம்ம ப்ரோக்ராம் படி கரெக்டா நடந்திருக்கீங்கள, நான் தானே உங்களை இப்படி ஆக்கி வச்சேன் அப்படி சொல்ல காணா. அல்லா என்ன கேட்கிறா, அவனை கேட்டாலும் நீங்க எடுத்தியா? அப்ப யார்கிட்ட இருக்கு இந்த அதிகாரம்? நம்ம கையில் இருக்குங்கிற கருத்தை எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இது 25:17. அதே மாதிரி 26:99 சொல்லுகிறான் குர்ஆன்ல. அவங்க பதில் சொல்லுவாங்களா, அம்மா அதெல்லாம் நான் இல்லல் முஜ்ரிமூன், இந்த பாவிகள் தான் எங்களை வழிகெடுத்து விட்டாங்க எல்லாம் வாங்கலாம். வழிகெடுத்தது யாரா? அந்த பாவிகள் சொல்லி ஒத்த மேல பழி போடுறது. அந்த பழி போடுறது சொல்லும் பொழுது 26:99 இப்படி சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 33:67 சொல்லுகிறான், இன்ன அதானா சாதத்தனாவோ குபரானா பலலுன சபீலா, யா அல்லாஹ் எங்கள் பெரியார்களுக்கும் தலைவர்களுக்கும் கட்டுப்பட்டோம், எங்களை வழிகெடுத்துட்டாங்க. வழிகெடுத்தது யாரு? தலைவர்களும் பெரியார்களும், அல்லாஹ் இல்ல. வழிகெடுத்து தலைவர்கள் தான் கெடுத்தாங்க. அவங்க வந்து நல்ல வழி காட்ட நல்ல வழி ஆயிருப்போம் என்று அவர்கள் புலம்புவதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது 33:67 சொல்லுகிறான். அதே மாதிரி 34:50 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன் லலல்து ஃபஇன்னமா அலில்லு அலா நஃப்ஸி, நான் வழிகட்டேனேயானால் எனக்கு கேடாகத்தான் நானே வழிகட்டுக் கொள்கிறேன். ஓ இனிகித்த தைத்து, நான் நேர்வழி பெற்றால் ஃபபிமா யூஹா இலைய ரப்பி, என் இறைவன் எனக்கு அறிவிக்கிற செய்தியின் அடிப்படையில் நேர்வழி பெறுகிறேன். நான் நேர்வழி பெற்றால் அதுக்கு இறைவன் தருகிற செய்தி காரணம். நான் வழிகட்டு போனால் ஏன் திமுரு காரணம், நான் தான் காரணம் என்று நபியை நீ சொல்லு. நீ கெட்டு போனா நான் பொறுப்பு கிடையாது, நான் தான் பொறுப்பு நீ சொல்லுங்கிறான்ல. மனுஷனை சொல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், நான் தவறான வழிக்கு போனேன்னு வைங்க, நான் தான் காரணம் என்று நபியை சொல்லிவிட வேண்டும். ஏன் மேல பழி போடுறாங்க அல்ல? அதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் தான் தக்தீர்ல ஏற்படுன்னு சொல்லிவிடக் கூடாது, நீனா தான் கெட்டு போயிட்டு அதை ஒத்துக்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 34:50 சொல்லுகிறான். அதே மாதிரி சைத்தானை பத்தி சொல்லும்போது, இப்லீஸை பத்தி சொல்லும்போது யாசின் சூராவுல 36:62 சொல்லுகிறான், வலக்கத் அல்லல்ல மின்கும் ஜிபில்லன் கஸீரா, இந்த சைத்தான் இப்லீஸ் உங்களுக்கு முன்னர் நிறைய கூட்டங்களை வழிகெடுத்து விட்டான். அவலம் தக்கூனு தாக்கினும் விளங்க மாட்டீர்களா? கொஞ்சம் நஞ்சம் பேரை வழிகெடுத்திருக்கிறான். வழிகெடுக்கிற சைத்தான் வேலை, அல்ல வேலை இல்ல. அல்லாஹ் நாடுவதெல்லாம் நல்லது நாடுகிறான், சைத்தான் உங்களை வழிகெடுக்க நாடுகிறான். நீங்களும் வழிகேட்டில் விழுந்துடுறீங்க. அல்லாஹ் உங்களை கெட்டவன் ஆகுற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி வைக்கல என்ற கருத்தை இந்த வசனமும் தருகிறது. இது 36:62. அதே மாதிரி 41:29 இதே மாதிரி மறுமை நாள்ல நரகத்தில் போடப்படும் பொழுது காலலதீன கஃபரு, நிராகரிப்பவர்கள் சொல்வார்கள், ரப்பனா அரிநல்லதைன அலல்லானா மினல் ஜின்னி வல் இன்ஸ், ஜின்களிலும் மனிதர்களிலும் எங்களை யார் வழிகெடுத்தார்களோ அவங்களை கொண்டாந்து எங்கள்ட்ட காட்டு அல்லாஹ், நஜ்அலுஹுமா தஹத அக்தாமினா, எங்கள் காலுக்கு கீழே போட்டு அவங்க மிதிக்கிறோம். இந்த காவிர்கள் சொல்லுவாங்களா, நம்ம மறுமையில விசாரிக்கும் பொழுது, யாரெல்லாம் இந்த எங்களை கெடுத்தாங்களே அவங்களை கொஞ்சம் கூட முன்னாடி விடுவோம், இப்ப இவ்வளவு வேதனை தாங்க இல்லை, இதெல்லாம் காரணமா இருந்தாங்க இல்ல, அவங்களை கொண்டு ரெண்டு மிதிக்கிறோம். நஜ்அலுஹுமா தஹத அக்தாமினா, எங்கள் பாதத்திற்கு அடியிலே போட்டவர்களை மிதிக்கிறோம் என்று 41:29 அவர்கள் புலம்புவதை எல்லாம் எடுத்து காட்டுகிறான். அப்ப இது என்ன அர்த்தம்? அவன் செய்யறான்னு அர்த்தம். அவன் நான் முடிவு எடுத்தான், வழிகெடுக்கிற அவனா தான் முடிவெடுக்கிறான். இந்த கருத்தை எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 47:1 எல்லாம் சொல்லி காட்டுகிறான். 47வது சூரா முதல் வசனத்துல, அல்லதீன கஃபரு வஸத்து அன் சபீலில்லாஹ் அல்லல் அமாலஹும், யார் நிராகரித்த அல்லாஹ்வின் பாதையை விட்டு மக்களை தடுக்கிறார்களோ அவர்களை அவர்களுடைய அமல்களை அல்லாஹ் நாசமாக்கி விடுகிறான். அல்லாஹ் நாசமாக்குறது இல்ல, இவனா நிராகரிப்புல ஆவி, இவனா நல்ல வழியை விட்டு மக்களை தடுத்தா அவர்களை அல்லாஹ் வழிகெடுத்து விடுவதாக அதுல சொல்லி காட்டுகிறான். 47:1 இதே கருத்துல 47:8 நல்லா சொல்லி காட்டுகிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய சமுதாயத்துக்கு எதிராக துஆ செஞ்சாங்க. எப்படி செஞ்சாங்க துஆ? அது 950 வருஷம் பிரச்சாரம் பண்றாங்க, உரிமையிலும் கேட்கல, கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க, நிறைய பேர் ஏத்துக்கல, அழிக்க சொல்லி துஆ செய்யறாங்க. எப்படி துஆ செய்யறாங்க? அதுல ஒக்கது அல்லல்லு கசீரா, யா அல்லாஹ் இவங்க நிறைய பேர் கெடுத்து விட்டாங்க, இவங்க கேட்டால் பரவாயில்ல, நிறைய பேர் கெடுத்து வேற போட்டாங்க, அதனால வலா தஸீர் லாலிமின இல்லா வலாலா, அந்த அநியாயக்காரர்களுக்கு வழிகேட்டு தவிர எதையும் அதிகமாக்கி விடாத அல்லாஹ்னு சொல்லி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்யறாங்க. இவங்க தான் கெடுத்தாங்கங்கறாங்க. யா அல்லாஹ் நீங்க ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாயே அதனால் கெட்டு விட்டார்கள்னு சொல்ல காணோம். எப்படி சொல்றாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம்? இவங்க இவங்களை கெடுத்து விட்டாங்க என்று ஒரு நபி சொல்லும் போது அல்லாஹ்வுடைய கருத்தானது. ஒரு நபியை விட்டு அல்லாஹ் சொல்றாங்க போது அது அல்லாஹ்வுடைய கருத்து தான். இது என்ன விளங்குது? மனிதனுக்கு சுதந்திரம் இருக்குது. அவன் நல்லவனாக நினைத்தால் நல்லவனாகலாம், அவன் கெட்டவனாக நினைத்தால் கெட்டவனாகலாம். அதனால அல்லாஹ் தண்டிக்கிறது நியாயம் இருக்குது, பரிசு கொடுக்கிறது நியாயம் இருக்குது என்ற கருத்தை இது சொல்லுகிறது. இதே கருத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, பல இடங்கள்ல ஒவ்வொரு மனிதனும் அவன் சம்பாதித்தது அவனுக்கு உள்ளதுன்னு பல இடங்கள்ல குர்ஆன்ல இருக்குது. அவன் சம்பாதித்த கஸ்பு, உழைத்தது, அவன் பாடுபட்டது, அவன் உழைத்தது, அவன் சம்பாதித்தது நன்மை அவனுக்கு, அவன் சம்பாதித்த தீமை அவனுக்குன்னு சொல்லி இந்த சம்பாத்தியம் அவனை சேர்ந்தது என்று அல்லாஹ் பல இடங்கள்ல சொல்லி காட்டுகிறான். உதாரணத்துக்கு சொல்ல போனால் 2:134 தில்க உம்மத்துன் கத்ஹலத், அவர்கள் சென்றுவிட்ட சமுதாயம், லஹாமா கஸபத், அவர்கள் சம்பாதித்தது அவர்களுக்கு,
வழக்கும் கசப்தும், நீங்கள் சம்பாதித்தது உங்களுக்கு, செஞ்சதுக்கு தான் நன்மை தீமை இருக்கே தவிர பரிசு தண்டனை இருக்கே தவிர நான் ஏற்பாடு பண்ணபடி கிடையாதுங்கிற கருத்தை 2:134 சொல்லுகிறான். இதே வார்த்தையை அவர்கள் செய்த அவர்களுக்கு, நீங்கள் சம்பாதித்தது உங்களுக்கு என்று 2:141 சொல்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், வலாக்கின் யுஆஹிதுக்கும் பிமா கஸபத் குலூபுக்கும், நீங்கள் இதயத்திலே திட்டமிட்டு முடிவெடுக்கிறீர்களே அதற்குத்தான் அல்லாஹ் உங்களை பிடிப்பான். வாயினால அவசரப்பட்டு சொல்வதற்கு உங்களை பிடிக்க மாட்டான். மனதில் தீர்மானிக்கிறீர்களே அதுக்கு தான் பிடிப்பேங்கிறான். அப்ப மனசுல தீர்மானிக்கிறது அவன் செய்யற வேலை இல்லை, நீங்களும் தான் செய்ய. மனசுல தீர்மானிக்கிறது இதை செய்யணும், இவனை கொல்லணும், இவனை பிடிக்கணும்னு சொல்வதெல்லாம் நீங்க எடுக்கிற முடிவு. அவன் உங்களை திணிக்கிறது இல்லை என்ற கருத்தை 2:225 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 2:281 சொல்கிறான். குர்ஆன்ல கடைசியா இறங்கின வசனம், மொத்த குர்ஆன்லயே ஆக இறுதியாக இறங்கின வசனம் 2:281. அதுல ஜட்ஜ்மெண்ட் மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், ஒத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே கொண்டு செல்லப்பட இருக்கிறீர்களே அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள். சும்மத்து வஃபா குல்லு நஃப்ஸின் மா கஸபத், ஒவ்வொரு ஆன்மாவும் அவை சம்பாதித்ததற்கான பரிசை பெறும். அந்த நாளில் அவை எதை சம்பாதித்ததோ அந்த பரிசை பெறும் என்று இதுல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 2:286 சொல்கிறான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, எந்த ஆத்மாவுக்கும் அதன் சக்திக்கு மீறி அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான். லஹா மா கஸபத் வலைஹா மா கஸபத், அவை சம்பாதித்த நன்மை அதற்கு இருக்கிறது, அவை சம்பாதித்த தீமை அதற்கு இருக்கிறது என்று சொல்லி நாம தான் அதை முடிவு செய்யறோம், நம்ம கையில தான் அது இருக்குது என்ற கருத்தை அல்லாஹ் இதுல சொல்லி காட்டுகிறான். இன்னும் அதை தொடர்ந்து சொல்லுகிறான், நம்மள துஆ செய்ய சொல்றான். எப்படி ரப்படா இறைவா, அதுல அதே வசனத்திலேயே 2:286 எங்கள் இறைவா லா துஆஹிதுனா, எங்களை பிடித்திராதே அல்லாஹ் நம்ம கேட்க சொல்றான். நம்ம அல்லாஹ்விட துஆ செய்யணுமா? எப்படி செய்யணுமா? எங்களை பிடிக்காதே, இன்னசீனா நாங்கள் மறந்து விட்டால், மறக்கிறோம் நம்மள தான் மறக்கிறோம். அக்தானா நாங்கள் தவறு செய்து விட்டால் எங்களை பிடிச்சிராதே, மறதியோ தவறோ செஞ்சா எங்களை பிடிச்சிராத, அல்ல வேணுண்டு செஞ்சது புடி. அப்ப மறதி தவறுக்கு தான் கேட்க வேணான்னு எல்லாம் சொல்றான், அது பிடிக்க மாட்டான்ல. வேணுண்டு செய்யற நீ தான் செய்யற, மறக்க வைக்கிற நான் செய்யறேன், தவறுதல் ஏற்படுறது நானே செய்யறேன், அது மனுஷன் கவனக்குறைவா செஞ்சிருவான். ஆனால் வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா, எங்களுக்கு முன்னுள்ள சமுதாயத்திற்கு கொடுத்த சிரமத்தை எங்களுக்கு தந்திராத அல்லாஹ் என்றெல்லாம் நம்மள அல்லாஹ் கேட்க சொல்வதில் இருந்த நமக்கு தான் சுதந்திரம் இருக்குதுங்கிறது விளங்குது, இதுலயும் விளங்குது. இது 2:286. அதே மாதிரி ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அதனுடைய சம்பாத்தியம் கொடுக்கப்படும் என்று 3:25 இருக்கிறது, 3:161 இருக்கிறது, 6:70 இருக்கிறது, 14:51 இருக்கிறது, 30:41 இருக்கிறது, 40:17 40வது சூரா 17வது வசனத்தில் இருக்கிறது, 42வது சூரா 30வது வசனத்தில் இருக்கிறது, 45வது சூரா 22வது வசனத்தில் இருக்கிறது, 74வது சூரா 38வது வசனத்திலையும் இருக்கிறது, 39வது சூரா 51வது வசனத்திலையும் இருக்கிறது, 40வது சூரா 17வது வசனத்தில் இருக்கிறது, 83வது சூரா 14வது வசனத்தில் இருக்கிறது, 2வது சூரா 229 சொல்லிட்டேன் எந்த வசனத்தில் இருக்கிறது. அது இதெல்லாம் என்ன இருக்குன்னு கேட்டா, அவன் சம்பாதிச்சதுக்கு தான் பரிசு வாங்க போகிறான், சம்பாத்தியத்தை அவன் சுமத்துகிறான். அதே மாதிரி 41:17 ரொம்ப உச்சகட்டமான வசனம். 41:17 எப்படி இருக்குன்னு கேட்டா, அம்மா சமூது கூட்டத்தார் இருக்கிறார்களே, ஹதைனாகும் அவர்களுக்கு நேர்வழியை நாம காட்டினோம், அமா அலல் ஹுதா அவர்களோ நேர்வழியை விட்டு விட்டு வழிகேட்டை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள், விரும்பினார்கள். நம்ம நேர்வழியை காட்டணும், அவன் விரும்பினது என்னன்னு கேட்டா, அவன் வழிகேடு எனக்கு போதும், இருட்டு போதும் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்துக் கொண்டான். அதனால் அவனுக்கு வேதனை வந்துச்சுங்கிறான். அப்ப அல்லாஹ் நாடுனது என்ன? அந்த சமூது கூட்டத்திற்கும் அல்லாஹ் நாடியது நேர்வழிதான். அம்மா சமூது கூட்டத்தாருக்கு ஹதைனாகும் நேர்வழி காட்டினோம், அமா அலல் ஹுதா நேர்வழியை விட வழிகேட்டை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் என்று 41:17 சொல்லி, இது அவனுடைய அதிகாரத்தின் பார்ப்பட்டது. நான் திணிக்கல, திணிச்சதா அதிகாரத்தின் பார்ப்பட்டது, அதான் கேள்வி. அல்லாஹ் திணிச்சபடி நான் நல்லவனா இருக்கிறேனா, நானா தீர்மானிச்சு நல்லவனா இருக்கிறேன், அதான் கேள்வி. இந்த வசனங்கள் எல்லாம் நீ தீர்மானிச்சுதான் இருக்கிறேன்னு சொல்லுது, அந்த கருத்தை சொல்லுகிறது. அதை இது 41:17 நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி அவர்கள் சம்பாதித்ததுதான் அவர்களுக்கு இருக்குங்கிறது இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு. 2:79 6:120 6:129 7:96 9:82 9:95 10:8 15:84 39:50 45:14 83:14 29:60